நான் என்ன செய்வேன்? ஊரே அலைறாங்களே. டேய், எவனாச்சும் ஒருத்தன் சிக்குங்கடா. யாராங்க? கள்ளிக்கு எதற்கு முன்வேலி, கழுதைக்கு எதற்கு கடிவாளம், ஒவ்வொரு சொல்லிக்கு எதற்கு பட்டு குஞ்சம், இந்த உதயநிதிக்கு எதற்கு முதலமைச்சர் ஆசைன்னு கேளுங்க. ஐயோ, ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஏனே அவனை அடிச்சுட்டே இருக்கீங்க? அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? கள்ளிக்கு எதற்கு முன்வேலி, கழுதைக்கு எதற்கு கடிவாளம், ஒவ்வொரு சொல்லிக்கு எதற்கு பட்டு குஞ்சம், இந்த உதயநிதிக்கு எதற்கு முதலமைச்சர் ஆசைன்னு கேக்குறான். தொல் திருமாவளவன் இல்ல ரா திருமாவளவன் இல்ல, ரெண்டுத்துல ஏதோ ஒன்று. சரி விடுங்க, திருமாவளவன். குருநாதா, என்ன பாதி முஞ்சிய காணா? குருநாதா, என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? எங்க திரும்புங்க. கர்ம என்ன இப்படி நாறுது? குருநாதா, மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. இந்த திருமாவளவன் தமிழ் பேர் வச்சிருக்கீங்க, கூட இருக்க இஸ்லாமிய ஃபார் எக்ஸாம்பிள் ஆளூர் ஷானவாஸ் இருக்கார் இல்லையா, அவர் பேர் ஆறுமுகன் மாத்துறீங்களேன். அப்புறம் ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. சரி, அடுத்த கேள்வி. ரெண்டு தலைவர்களை என்னால இங்க ஒப்பிட்டு சொல்ல முடியும். ஒரு பக்கம் விவேகானந்தர், ஒரு பக்கம் ஈரோட்டின் களங்கம் ஈவேரா. ஏப்பா, பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலோவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்தில். புலோவுல கெட்ட வார்த்தை வருமா? சாமி கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு. கோயிலுக்குள்ள உள்ள பிரச்சனை இல்ல, மதம் மாற்றமே இந்த சமூக நீதிக்கு ஒரு அடுத்த தளத்துக்கு கொண்டு போகும். மதம் மாறிடுங்க, இஸ்லாத்துக்கு மாறிடுங்கன்னு சொல்றாருங்க இவர் பெரிய மனுஷன். அப்ப என்னோட கேள்வி என்னன்னா, விவேகானந்தர் வழியில வர நாங்க எல்லாரும் தாயா பாக்குறோம், பெரியாரிய வழியில வர நீங்க உங்க சின்னம்மா காலில் விடும்போது இந்த நினைப்புல தான் விழுவீங்களா? உங்க அத்தை கனிமொழி காலில் விடும்போது இந்த நினைப்புல தான் விழுவீங்களா? நிறைய போறான்டா. இந்த மாதிரி எண்ணத்தோட நீங்க இருந்தீங்கன்னா, நாளைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா, இங்க இருக்க பெண்களோட நிலை என்ன? இங்க இருக்க குடும்ப பெண்களின் நிலை என்ன? மன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டேன். எது அதுக்கு என்னப்பா? ரைட் விடு. இந்த கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? அம்பேத்கர் இந்து மதத்தை சாடியதை விட இஸ்லாம் மதத்தை இன்னும் அதிகமா சாடி இருக்காரு. பாகிஸ்தான் ஆர் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா மேடையில் இருக்க பெரியவர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், அந்த புக்கை தமிழாக்கம் பண்ணி இங்க இருக்க இளைஞர்களுக்கு எல்லாம் கொடுங்க. அம்பேத்கர் எவனா கேள்வி கேட்டனா இதுக்கு என்னடா கேள்வி நீங்க கேளுங்க. அம்பேத்கரை சொல்லிட்டு போயிருக்காரு, இஸ்லாம் மதத்தில் இருப்பவர்கள் யாரையும் அண்ணன் தம்பியாக இந்தியர்களை பார்க்க மாட்டார்கள். அவர்கள் இந்த நாடை தங்கள் சொந்த நாடாக பார்க்க மாட்டார்கள். அவர்கள் எப்பவுமே ஒரு பிரிவினை கலாச்சாரத்தை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். நான் சொன்ன பிரிவினை அம்பேத்கர் சொல்லிருக்காரு. எடுத்துக்காட்டு சாட்சி பாகிஸ்தான் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா புக் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல தெளிவா போட்டிருக்காரு. இன்னைக்கு ஒரு பட்டியலை தவிர திகாலையோ திமுகவிலையோ தலைவராவோ இளைஞர் செயலாளோ ஆக்கிட முடியுமா? ஆராசாவோ திமுக தலைவர் ஆக்கிட முடியுமா? இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? ஒரே அப்பனுக்கு பிறந்த பிள்ளையார் முருகன். அது எப்படி பிள்ளையார் இந்தி கடவுள் ஆயிட்டாரு, முருகர் தமிழ் கடவுள் ஆயிட்டாரு? நான் கேட்கலாமா? அது எப்படி 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ ரா திருமாவளவனா இருந்த, இப்ப தொழில் திருமாவளவன் இருக்குன்னு கேட்கலாமா? அது அநாகரிகத்தின் உச்சமா இருக்காது? நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு திருந்தலே குரு. தன்னை தமிழன் சொல்லிக் கொள்ளக்கூடிய திருமாவளவன் இலங்கையில் இனப்படுகொலை, நம் தொப்புள் கொடி உறவுகள் முருகா ஈஸ்வரன் செத்தா பாத்தீங்களாங்க. அப்போ அங்க சமரசம் பேச போகும்போது ராஜபக்சேயிடம் லைன்ல லட்டு வாங்குற மாதிரி நின்று இருந்தார். பாருங்க வீடியோ, நான் காமிக்கிறேன். அங்க போய் குரலை எழுப்ப வேண்டியதானே? ராஜபக்சே கிட்ட நெஞ்ச நிமித்த வேண்டியதானே? அடங்க மறுக்க வேண்டியதானே? ஆட்பறிப்பு பண்ண வேண்டியதானே? பண்ண மாட்டேன். நான் என்ன இழிச்ச வாயனா? தமிழக தலைவர்னு கருணாநிதி சொல்றாங்க. கருணாநிதி தமிழ் வார்த்தையா? கருணான்றது தமிழ் வார்த்தையா? நிதின்றது தமிழ் வார்த்தையா? ஸ்டாலின் தமிழ் வார்த்தையா? உதயநிதி தமிழ் வார்த்தையா? இன்பநிதி தமிழ் வார்த்தையா? எதுவுமே தமிழ் வார்த்தை கிடையாது, எல்லாமே சமஸ்கிருத வார்த்தை. ஆனா இவங்க தான் தமிழக தலைவர்கள், நம்ம இதை நம்பணும். நேத்து கலெக்டர் மீட்டிங்ல உங்களை பத்தி சீரியஸா டிஸ்கஸ் பண்ணோம். என்ன பத்தியா? கலெக்டர் மீட்டிங்ல என்ன சார் பேசுறீங்க? உங்க அக்கா அடக வச்சு பேக்கரி வாங்கினீங்களாமே, அந்த வீரபாகு நீங்க தானே? வெரி கிளவர் சாப். அட பாவிகளா, ஒரு மீட்டிங்ல ஏதாவது பேசணும்னு விவசாய இல்ல. சொல்ல மாட்டேன்னு உலகமெல்லாம் அள்ளி தெளிச்சிட்டீங்களா? உதயநிதிக்கு எதுக்கு முதலமைச்சர் ஆசை? போற இடத்துல வருங்கால முதலமைச்சர் எதுக்கு உங்களுக்கு ஒரு பட்டம் நீயே பேர் வச்சுக்கிற?
அது தமிழ்நாட்டு மக்கள் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு அட்லாண்டிக் பெரும்பிழை ஆவாதா? நோ திஸ் டூ மச். ஒரு சிசிக்கு முன்னாடி ஒரு குருசாமி ரொம்ப கேவலப்படுத்திட்டீங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.